ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்க ரெசிபி குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூள் தாங்க என்னோடய ரெசிபி எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். காரக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, கறி வறுவல், சிக்கன் கிரேவி, அதாவது பன்னீர் கிரேவி, அந்த மாதிரி நம்ம நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் தவிர நம்மளுடைய சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமா இந்த பொடியை தான் நான் யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணி குழம்பெல்லாம் பண்ணும்போது நல்ல காரமும் கொடுக்கும், நல்ல கலரும் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போயிடலாம். வந்தாச்சுங்க. பாருங்கள், இதெல்லாம் தான் நான் மசாலா, இதுக்காக நான் யூஸ் பண்ணுற மசாலாங்க. இதில் இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ வெயிலில் காய வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ மிளகா எடுத்திருக்கேன். இதுக்கு குண்டு மிளகா தாங்க நல்லாயிருக்கும். இது நான் 1 கிலோ மிளகா எடுத்திருக்கேன். இதுக்கு குண்டு மிளகா தான் நல்லா காரமும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். அதோட 1 கிலோ கொத்தமல்லி விதை தனியாக எடுத்திருக்கேன். இப்போ நான் செய்கிறது வந்து 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியா, இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க. இதோட 100 கிராம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியாவுக்கு 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் மிளகு, 50 கிராம் வெந்தயம், 25 கிராம் துவரம்பருப்பு, 25 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் மஞ்சள். இது விரலி மஞ்சள், கடையில் விரலி மஞ்சள்னு கேட்டால் இது கிடைக்கும். இது குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள். இது ஒரு 50 கிராம். அப்புறம் சுக்கு, நான் வந்து இந்த மாதிரி 2 துண்டு சுக்கு போட்டுப்பேங்க. இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, இது ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். போட்டு இதோட ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை நான் கழுவி காய வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுற மசாலா பொருட்கள். இவ்வளோ தான். இப்போது இந்த மிளகா, தனியா, இந்த மசாலா பொருட்கள் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா 2 நாள் வெயிலில் காய வைக்க போகிறோம். அப்படி வெயில் இல்லை, ஆனால் உங்களுக்கு இந்த தூள் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வெறும் கடாயிலேயே வறுத்து கூட எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா காய வைக்கிறேன் இதை. இது எங்கள் ஏரியாவில் பறவைங்க ரொம்ப ஜாஸ்திங்க, அதனால் கொஞ்சம் இப்படி மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் மசாலாவை நம்ம காப்பாற்றலாம். இல்லைன்னா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி மெஷருக்காக வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பொம்மைங்க வச்சிட்டாலும் பறவைங்க எதுவும் கிட்ட வராது. இது நல்லா 2 நாள் காய வைக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு டே. பாருங்கள், இது செகண்ட் டே. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லாவே காஞ்சிருச்சு. பாருங்கள், மிளகா எந்த அளவு காஞ்சிருக்கணும் பாருங்கள். இந்த அளவு சவுண்டு வரணுங்க மிளகாவில். அப்போ தான் வந்து நல்ல தூள் வந்து நல்லா உங்களுக்கு வந்து நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். இல்லைனா அரைக்கும் போது மிஷின்லேயே ஒட்டிக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். கலரும் சூப்பராக இருக்குது. இது வந்து லோக்கல் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வாங்கி வச்சுக்கலாம். இது நல்லா வெயில் காலத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.